ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மயோனைஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வாங்கினா கொஞ்சம் அது எப்படி இருக்குமோ என்னமோ நம்ம பயப்படுவோம். ஸோ வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே தயாரித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மயோனைஸ் பண்ணுறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை இதில் முதல்ல நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு முக்கியமானது 2 முட்டை தான். நீங்கள் 2 முட்டையே ஒரு 4-5 சாண்ட்விச் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் மயோனைஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ தேவையோ அந்த அளவுக்கு தான். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் குருமிளகு. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்காக. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா ஒரு அரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு கரண்டி எண்ணெயும் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வரும். நீங்கள் நல்லா கெட்டியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இதில் 3 கரண்டி எண்ணெயாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ரொம்ப கெட்டியாக வேணாம், ப்ரெட்டுக்காக செய்கிறேன் அப்படி சாண்ட்விச் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரே கரண்டி தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் மறக்காமல் 3 கரண்டி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த புதினா சட்னி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு கை அளவுக்கு புதினாவும் மல்லியும் எடுத்து இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் 2 துண்டு இஞ்சி, அப்புறம் வெள்ளை பூண்டும் சேர்த்தாச்சு. அது கூட ஒரு ப்ரெட்டை நான் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இதை நல்லா நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சிட்டு ஒரு அரை அரைச்சிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அரை லெமன் சேர்த்திக்கிங்க. இதுக்கும் நம்ம லெமன் சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் நல்லா புளிப்பாக இருக்கும். ஒரு டேஸ்ட் தனியாக சுவை சூப்பராகவே இருக்கும். அரை லெமன் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைங்கிறனால இன்னொரு ப்ரெட்டையும் நான் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், புதினா சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நான் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 2 கேரட் மீடியம் சைஸில் இருக்கிறத நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு கொஞ்சமாக நான் ஒரு கை அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சின்னதாக கட் பண்ணால் தான் சாண்ட்விச் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மயோனைஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், மயோனைஸ் நிறையா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விடணும். மயோனைஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இதில் மயோனைஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா மயோனைஸில் நல்லா கலந்து வந்தால் தான் நம்ம அந்த ப்ரெட்டோடு வச்சு சாண்ட்விச் பண்ணும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் கிடைக்கணும். பாருங்கள், நல்லா மயோனைஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கா, அப்போ தான் நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து வச்சு சாண்ட்விச்சாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து அதில் நான் இந்த புதினா சட்னி 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்களா, இந்த புதினா சட்னி இந்த ஒரு ப்ரெட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரெட்லேயும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு புதினா சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட எப்படின்னா அந்த புதினா சட்னி இல்லாமல் ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் நீங்கள் புதினா சட்னி அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சாலட்ஸ் கூட, இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் மயோனைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு சாலட்ஸ் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த ப்ரெட்டில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான், இது பத்தும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ப்ரெட் இருக்கு இல்லையா புதினா சட்னி அப்ளை பண்ணதை, அதை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதில் இந்த ப்ரெட்டை நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு 2 மினிட்ஸில் கீழே கொஞ்சம் கலர் மாறிடும். மேலே அப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் தான், 2 நிமிஷம் தான். மேலேயும் கீழே திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி.
இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு சாண்ட்விச் கேட்டாங்க அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரொம்ப சுத்தமாக செஞ்சு கொடுங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.